Hello friends, welcome back to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சென்ஸ் பிராண்டோட 65 இன்ச் எல்இடி டிவியோட அன்பாக்சிங்கும் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான். இந்த டிவி வாங்கி பார்த்தீங்கன்னா 1 இயர் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ நம்ம சேனலில் எப்போவுமே ஒரு ரிவ்யூனாலே நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம எப்போவுமே சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சென்ஸ் 65 இன்ச் 4K QLED. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு நான் வாங்கி. ஸோ எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த டிவியில் பார்த்தீங்க அப்படின்னா 2GB ரேமு 16GB ரேமு அண்டு 2 வருஷம் வாரண்டியோட இந்த டிவி வந்து வருது. 35 கூகுள் எல்இடி டிவி, QLED டிவி ஆக்சுவலாக. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நமக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்த டெக்னிக்கல் சப்போர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், ரொம்ப பெர்ஃபெக்டாக நமக்கு வந்து மாட்டி கொடுத்துட்டு போயிருந்தாப்புல. ஸோ அதே மாதிரி வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல சின்ன சின்ன கிளிப்பிங் கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ஆனால் இதோட நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. யூஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி தான். 3 HDMI போர்ட்டோட இந்த டிவி வருது. 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. ஸோ QLED அல்ட்ரா HD 4K எல்இடி டிவி. இதில் உள்ள நெகட்டிவ் ஒன்றே ஒன்று இருக்குது. அதை நான் லாஸ்ட்டாக என்னங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட் ஸ்பீக்கர் வந்து வருது. ரிமோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் கீஸ்லாம் உண்டு. நெட்ஃப்ளிக்ஸு, யூடியூபு அது எல்லாமே வந்துடும். டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசல்லெஸ் டிசைன் தான். ஸோ QLED டிஸ்பிளேலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. HDR10 சப்போர்ட்டோட வரக்கூடிய டால்பி விஷன் டிஸ்பிளே. ஸோ மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் கிட்ஸ் மோடு வந்து எனேபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஏஜ் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து அவங்களுக்கு கரெக்டாக சூட்டபுள் ஆகிற மாதிரி. அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டிவைசஸ் அப்ளையன்சஸ் வாங்குறீங்கனாலே எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு என்றைக்குமே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது காமனாக நான் சொல்லிடுறேன். ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ரிமோட் தான், டச் ரிமோட் வந்து கிடையாது. மற்றபடி இது வந்து டிசைன் வந்து இந்த டிவி பார்த்தீங்க அப்படின்னா சென்ஸ் டிவி வந்து யூஎஸ்ஏல டிசைன் பண்ணுறாங்க. 2 இயர்ஸ் வாரண்டியோட சப்போர்ட் ஆகுது. ப்ளூடூத் பார்த்தீங்க அப்படின்னா 5.0 வெர்ஷன். HDMI 3 HDMIயில் ஒன்று வந்து ARC சப்போர்ட்டோட வருது. டுவல் பேண்ட் ஒய்ஃபை வந்து 2.4 GHz 5 GHz ப்ராசஸரில் ஒய்ஃபை வந்து ஒர்க் ஆகுது. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஆடியோ அவுட்புட் ஆப்டிக்கல் சப்போர்ட் வந்து இந்த டிவியில் வந்து இருக்குது. அது போக 2 USB அப்புறம் ஆண்டனா சப்போர்ட்டும் உண்டு இந்த மாடலில். இது போக ஒரு லேன் போர்ட்டும் ஒரு AV இன் போர்ட்டும் உண்டு. அப்புறம் குரோம்காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்பில்டாகவே டிவியில் வந்து சப்போர்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி டிவியோட பிக்சர் குவாலிட்டிலாம் கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம வாங்கி 1 இயர் வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஸோ இதுவே கொஞ்சம் லாங்காக நம்ம போடணுங்கிறதுக்காக தான் போட்டோம். இதில் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சனால நம்ம இந்த ரிவ்யூ வந்து போட்டுட்டோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வீடியோ ரெக்கார்டிங்கில் உங்களுக்கு தெரியக்கூடிய கிளாரிட்டி வந்து ஃபுல் கிளாரிட்டின்னு சொல்ல முடியாது. அண்ட் டிவியோட பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீ தான். டிவியில் ஒரு டிவி, அப்புறம் மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு, அப்புறம் ஒரு ரிமோட் கண்ட்ரோலு, அப்புறம் ஒரு செட் பேஸ் ஸ்டாண்டு, வால் மவுண்ட்டு, அப்புறம் பேட்ரி, ஒரு பவர் கார்டு, அப்புறம் ஒரு மினி AV கேபிள். இது எல்லாமே டிவியோடய வந்துடும். வால் மவுண்ட்டும் ஃப்ரீ தான், இன்ஸ்டாலேஷனும் ஃப்ரீ தான் டிவிக்கு. இந்த டிவியில் போர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் தான் வருது. பாட்டமில் வந்து எந்த ஒரு போர்ட்டும் கிடையாது. ஒரே ஒரு சைடில் மட்டும்தான் எல்லா போர்ட்ஸுமே கொடுத்து அழகாக கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட நெகட்டிவிட்டி சொன்னேன் தெரியுமா? இதில் உள்ள ஒரே ஒரு மைனஸ்னு சொல்லணும் அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி. 20 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆவரேஜ்னு சொல்லலாம். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. நம்ம எக்ஸ்டெண்டடாக ஒரு ஹோம் தியேட்டர் அது ஏதாவது நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப பெஸ்ட்டாகவே இருக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நன்றி, பாய் பாய்.